அனைவருக்கும் வணக்கம். மீன ராசிக்காரர்கள் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் இது நடந்தே தீரும், நிச்சயமாக இது நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் மீன ராசிக்காரர்களுக்கு எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது உறுதியாகவே மீன ராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் ராசியின் அதிபதியாகவும் கர்மாதிபதியாகவும் இருக்கக்கூடிய குரு பகவான் பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 5இல் உச்சபலம் பெறுகிறாருங்க. ராசிக்கு மிகவும் சகாயமானவராகவும் அபரிவிதமான நன்மையையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய அற்புதமான கிரகமாக இருப்பவர் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான். அவர் நவ கிரகங்களின் தலைவன், வானியல் அரசன் என்று அழைக்கப்படுகிறார். மனித வாழ்வில் தலைகீழாக புரட்டி போடக்கூடிய வகையில் செல்வ செழிப்பு, முன்னேற்றம் போன்ற அனைத்தையும் அபரிவிதமாக ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியவர் தான் குரு பகவான். அப்படிப்பட்டவர் இந்த வேளையில் மிகப்பெரிய அளவில் வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் வலம் வருகிறாருங்க. என்றால் பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 5ஆம் இடத்தில் உச்சம் பெறுகிறார். மனித வாழ்வில் குரு பகவான் 2, 5, 9 மற்றும் 11 இந்த 4 இடங்களில் வலம் பெறும்போது உச்சபட்ச வளர்ச்சி, நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் மிக பெரிய அளவிலான நல்ல வாய்ப்பையும் நல்ல சந்தர்ப்பத்தையும் நிறைவாக ஏற்படுத்தி கொடுப்பார். அப்படிப்பட்டவர் இந்த வேளையில் அபரிவிதமான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் வலம் வருவதால் உறுதியாகவே மீனராசிக்காரர்களுக்கு மிக பெரிய அளவிலான அசூர வளர்ச்சி கிடைக்கும் அற்புதமான தருணமாக நிச்சயமாக இந்த வேளை அமைய போகிறது. ஏனென்றால் குரு பகவான் அபரிவிதமான நன்மை அள்ளி கொடுக்கக்கூடிய இடங்களில் ஒன்றாக கருதக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 5ஆம் இடத்தில் வலம் வருகிறாருங்க. 5ஆம் இடத்தில் வலம் வருவதால் ஐயமின்றி பல பணிகளை மேற்கொள்வதோடு இந்த தருணத்தில் துணிச்சலும் தைரியமும் நம்பிக்கையும் அதிகரிக்கும். எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் அதில் இருக்கக்கூடிய தடைதாமதம், சிக்கல், சிரமம் போன்றவற்றை முழுமையாக தகர்த்தெறிந்து முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே மீனராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது. பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்பதால் உடன் பிறந்தவர்கள், குடும்ப உறுப்பினர்களுக்கிடையே இருக்கக்கூடிய கருத்து மோதல்கள் விலகும். குடும்பத்தில் மாமன், மைத்துனர், உடன் பிறந்தவர்களுக்கிடையே இருக்கக்கூடிய ஒற்றுமையும் வலுவாக அதிகரிக்கும். பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனை, நீதிமன்ற வழக்குகள் உள்ளிட்ட பல சிரமங்கள் இந்த தருணத்தில் விலகும். பல்வேறு வகையான நெருக்கடி, சிக்கல், சிரமம் என்று பல காரியங்களில் பல்வேறு வகையில சிக்கலையும் சிரமத்தையும் அதிகமாக சந்தித்து வரக்கூடிய மீனராசிக்காரர்களுக்கு முற்றிலுமாக அவை கட்டுக்குள் வருவதோடு பெரிய அளவிலான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் மீனராசிக்காரர்கள் இந்த வேளையில் சந்திக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை மீனராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ரெட்டிப்பு வளர்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் பல காரியங்கள் தடையில்லாமல் கைகூடுவதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே மீனராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி நிச்சயமாக வருகிறது. தவறவிடாமல் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். குரு பகவான் 5ஆம் இடத்தில் சஞ்சரிப்பதால் புதிய அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கான யோகம் உண்டு. எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் கைச்சல் சிரமம் இல்லாமல் வெற்றிகரமாக மாற்றிக்கொள்வதோடு மட்டுமல்லாது மிக பெரிய அளவில் காரிய தடை என்று இருக்கக்கூடிய நிகழ்வுகளை கூட முற்றிலுமாக கடைந்து அவற்றிலிருந்து நன்மை நிறைவாக பெறுவதற்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக கிடைக்க போகிறது. எனவே மீனராசிக்காரர்கள் தவறவிடாமல் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் மீனராசிக்காரர்களுக்கு குரு பகவானின் சுப பார்வை இந்த வேளையில் அபரிவிதமாக ஜென்ம ராசிக்கு கிடைக்கிறது. ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் 5இல் அமர்ந்து ஜென்ம ராசியை பார்ப்பது அமோகமான வளர்ச்சிக்கு அடித்தளமிடும் சிறப்பான அமைப்பாக உறுதியாகவே பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் ராசியின் அதிபதியின் பார்வை ஜென்மராசியில் கிடைப்பதால் பல சிரமங்கள், சிக்கல்கள் தவிடுபடியாகுவதோடு முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைவாக கிடைக்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் நிச்சயம் நிறைவாக உங்களுக்கு கிடைக்க போகிறது. அதோடு மட்டுமல்லாது எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் அதில் இருக்கக்கூடிய பெரிய அளவிலான காரிய தடைகள் உள்ளிட்டவற்றை தவிடுபடியாக்கி முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைவாக கிடைக்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. பேர்பட்ட காரிய தடையாக இருந்தாலும் கூட அவற்றை தவிடுபடியாக்கி முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைந்த ஒன்றாக மாற்றி கொடுக்கிறாருங்க குரு பகவான். சரியாக மீனராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். 9ஆம் இடமான பாக்கியஸ்தானம் மற்றும் லாபஸ்தானம் ஆகிய 11ஆம் இடம் ஆகிய இடங்களை தனது பார்வையால் குரு பகவான் வலுப்படுத்துகிறாருங்க. குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் குருவின் சுப பார்வை ஜென்மராசிக்கு கிடை
கிடைப்பதோடு மட்டுமல்லாது பாக்கியஸ்தானமாகிய 9ஆம் இடத்தில் கிடைப்பதால் பல வகையில பணவரவு நிறைவாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயம் நிறைவாக மீனராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி வருகிறது. எந்த விதமான சிறு முயற்சியாக இருந்தாலும் அதில் தனலாபத்தை அதிகரிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உண்டு. மிக பெரிய அளவிலான வளர்ச்சியும் பொருளாதார ரீதியான முன்னேற்றமும் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் உச்சம் பெறக்கூடிய குருவின் அமைப்பால் நிறைவாக கிடைக்கிறது. 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தை பார்ப்பதால் எந்த ஒரு காரியத்தை நினைத்தாலும் நினைத்த மாத்திரமே நினைத்தபடியே செய்து முடிக்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயம் உங்களை தேடி வருகிறது. எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய பல சிக்கல்கள் சிரமங்களை தவிர்த்து முன்னேற்றம் நிறைந்தவையாக உறுதியாகவே மாற்றிக்கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த தருணம் நிச்சயம் உங்களை தேடி வருகிறது. எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்வது உங்களது கையில் தான் இருக்கிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் எந்த ஒரு காரிய தடையாக இருந்தாலும் அவற்றை தவிடுபடியாக்கி பொருளாதார ரீதியான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் சந்திக்கக்கூடிய வகையில் நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக இந்த தருணத்தில் லாபஸ்தானத்தை பார்க்கக்கூடிய குரு பகவானின் அமைப்பால் உண்டு. எனவே தொழில்துறை வியாபாரத்துறையில் அபரிவிதமான வளர்ச்சியும் லாபம் நிறைவாக கிடைக்கக்கூடிய வகையில் நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது. எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை நிச்சயமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மீனராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொண்டால் தொழில்துறை வியாபாரத்துறையில் அசூர வளர்ச்சி விரைவாக கிடைக்கும் ஒரு அற்புதமான தருணமாக இந்த வேளை நிச்சயமாக அமையும் மீனராசிக்காரர்களுக்கு. அதோடு மட்டுமல்லாது எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் அந்த காரியத்தை வெற்றிகரமாகவும் விரைவாகவும் சுறுசுறுப்பாகவும் செய்து முடிக்க முடியும். அரசாங்க காரியங்கள் வெற்றி கிடைக்கும். குடும்பத்தில் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளை மிகவும் சிறப்பாக பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை வலுப்படுத்தும் குருவின் அமைப்பால் செய்து முடிக்க முடியும். திருமணம், காதுகுத்து, வளகாப்பு, புதுமனை புகுதல் என பல சுப நிகழ்வுகளில் இருந்த தடைகள் முற்றிலுமாக தகர்த்தெறியப்பட்டு நினைத்தபடியே சுபகாரியங்கள் அனைத்தும் சிறப்பாக கைகூடுவதற்கான சந்தர்ப்பம் உறுதியாகவே மீனராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி வருகிறது. எனவே தவறவிடாமல் சரியாக மீனராசிக்காரர்கள் இந்த தருணத்தை நிச்சயமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது மீனராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய நல்ல வேலை வாய்ப்பானது உறுதியாகவே மனதிற்கு பிடித்த வகையில் மீனராசிக்காரர்களுக்கு மிகவும் சிறப்பாக கைகூட போகிறது. அதிலும் குறிப்பாக வெளிநாட்டு வேலை வாய்ப்பு, நிரந்தர வேலை வாய்ப்பு என்று எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் அற்புதமாக கைகூடும். புதிய வேலை வாய்ப்பு, வெளிநாட்டு வேலை வாய்ப்பு என நீங்கள் எதிர்பார்த்தபடியே வருமானத்தை உயர்த்தக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயம் நிறைவாக உங்களை தேடி வருகிறது. மிகப்பெரிய அளவிலான காரிய தடைகளை தவிர்த்து அசூர வளர்ச்சியை சந்திக்கக்கூடிய அற்புதமான தருணமாக இந்த வேளை உறுதியாகவே அமைய போகிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கலைத்துறை, அரசியல் துறை இரண்டிலுமே மிகப்பெரிய அளவில் பண வரவை சந்திக்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது. பண வரவு அதிகரிப்பதோடு இந்த இரண்டு துறையிலும் மிகப்பெரிய அளவில் செல்வந்தராக கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிறைவாக கிடைக்கிறது உங்களை தேடி. பல வகையில பண வரவு கிடைப்பதற்கான சந்தர்ப்பம் அரசியல் மற்றும் கலைத்துறை சார்ந்த பணிகளில் நிச்சயம் நிறைவாக உண்டு. மாணவர்களின் கல்வியில் முன்னேற்றமும் விவசாயம் சார்ந்த பணிகளில் உங்களது கடின உழைப்பிற்கேற்ற நல்ல பலனும் நிச்சயம் நிறைவாக கிடைக்கிறது. சரியாக மீனராசிக்காரர்கள் இந்த வேளையை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்வதற்கு உறுதியாகவே மீனராசிக்காரர்கள் இந்த வேளையில் வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். நிறைந்த நன்மையும் குரு பகவானின் அருளும் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் உங்களை தேடி வரும் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் நிச்சயம் நிறைவாக கிடைப்பதற்கான அற்புதமான யோகம் வலுவாக கிடைக்கும்.